தன்னுடைய விசித்திரமான பார்வையால் அனைவரையும் வசீகரிக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. எப்பயுமே வித்தியாசமா பண்ணணும், விசித்திரமா பண்ணணும், விரும்பியதை மட்டுமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த விருச்சிக ராசி ஆட்கள். அவர்களுக்கு இந்த 2025ஆம் வருட தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் விஷயம் வாக்கு சாதுரியம் அப்படின்றது இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்க பேச்சுக்கு வீட்ல மதிப்பே இல்லாம ஓடிட்டு இருந்த காலம்லாம் மாறி, இனிமே நீங்க சொல்றத 4 பேர் காது குடுத்து கேட்கக்கூடிய நிலை அப்படின்றது வரப்போகுது. ஏன்னா, சூப்பரா 2ஆம் வீட்டுக்கு குருவுடைய பார்வை அப்படின்றது இருக்கு. நெறையா பேருக்கு இதுவரைக்கும் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மூலமா ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது. நாங்க 2 பேரும் உட்காந்து பேச கூட எங்களுக்கு நேரம் இல்லங்க. அந்த அளவுக்கு எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோன்னு தெரியல ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படினால இல்ல பேசினாலே எங்களுக்கு பஞ்சாயத்து தான் வருது. அதுக்கு பேசாம இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்ன்ற மாரியான தாட்லாம் ஓடிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய மே மாதத்திலிருந்து உங்களுடைய பேச்சு அப்படின்றது ரொம்ப சாதுரிய பேச்சா இருக்கும். ரொம்ப ஞானமான பேச்சா இருக்கும். அறிவுபூர்வமான பேச்சா இருக்கும். நீங்க சொல்ற அறிவுரையை கேட்டு உங்கள் துணை அல்லது துணைவியார் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு குடுக்கக்கூடிய தன்மையில தான் கண்டிப்பாக இந்த 2025வது வருடம் அப்படின்றது நிகழப்போகுது. நெறைய பேருக்கு நீங்க அட்வைஸா போறீங்க. நெறைய பேருக்கு ஆலோசனை சொல்ல போறீங்க. நெறைய பேருக்கு குருவாக இருந்து அருள் பாவிக்க போகிறீர். என்ன மேடம் என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு தலைமைத்துவம் அப்படின்றது கிடைக்கப் போகிறது. அதுவும் 2ஆம் வீடு அப்படின்றது காலபுருஷனோட 9ஆம் வீடு, பாக்கியங்களை தரக்கூடிய வீடு. அதுவே வந்து குருவுடைய வீடாகவும் இருக்கு. சொல்லவே வேணாம். ரொம்ப சூப்பரான டைம் பீரியடுங்க. நெறைய இடத்துல இருந்து இதுவரைக்கும் வாரா கடன் எதெல்லாம் இருந்ததோ, அந்த கடனெல்லாம் வருவதற்கான நேரம் அப்படின்றது இயல்பாவே கூடியிருக்கு. குடும்பத்துல இதுவரைக்கும் வந்த சண்டை, சச்சரவுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்றது ஆஃப்டர் ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கிடைக்க போகுது. சொத்துக்கள் குவிய போகுது. நெறைய பேருக்கு ஒரு இதுவரைக்கும் வம்பு, வழக்கு, சொத்தெல்லாம் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்மானம் வரக்கூடிய வருடமாக இந்த விசுவாச வருடம் அப்படின்றது உங்களுக்கு இருக்க போகிறது. அத தாண்டியும் நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேன்மை பொருந்திய வருடம் தான். என்னதான் வந்து சனி போய் 5ல உட்கார்றாரு, இல்ல என்னதான் வந்து குரு அதெல்லாம் வேணாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற மாரி, உங்களுடைய பார்வை பலன் அப்படின்றது ஒவ்வொரு கிரகங்களுக்குமே அதிகம். அது 2ஆம் வீட்ல விழுகுறது அப்படின்றதே ஒரு எக்ஸ்ட்ரார்டினரிங்க. சும்மா சாதாரணம்லாம் இல்ல. நெறைய பேருக்கு வந்து 4ஆம் இடத்திலும் குருவுடைய பார்வை. சொல்லவா வேணும்? வேற என்ன இருக்கு சொல்லுங்க? 12ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை, 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை, 4ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை. உங்களுக்கே கூட்டு கழிச்சு பார்த்தா ஒரு இது தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏதோ ஒரு பூர்வீக சொத்துக்களை விற்று, இல்ல அதன் மூலமாக ஒரு வருமானம், ஒரு சுப விரயம் அப்படின்றது கண்டிப்பா நிகழப்போகுது. அது வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குவதற்காக இருக்கலாம். இல்ல ஒரு இடம் வாங்குவதற்கான நேரமாக இருக்கலாம். கும்பம் அப்படின்ற வீடு இருக்கிறனால அது காலபுருஷனோட 11ஆம் வீடு. உங்களுடைய அபிலாஷைகள், அதுவும் இல்லாம 10க்கு 2 அப்போ மாமனார், மாமியார் சொத்தெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. மாமியார் மூலமாகவோ, மாமனார் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாமியாருடைய, மாமனாருடைய அ ஆதரவு கிடைக்கும். இல்ல அவங்க கிட்ட இருந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஓகே. நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அம் இந்த தடவ தனம் அப்படின்ற இடத்துல சேமிப்பு உயரப் போகிறது. இதுவரைக்கும் எத சாப்பிட்டா பித்தம் தெளியும்னு சொல்லி சுத்திட்டு இருந்த அத்துணை விருச்சிக ராசினியர்களுக்கும் ஏன்னா 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், அம்மா அப்படின்ற இடத்துல வந்து சனி உட்கார்ந்திருந்தாருங்க. நெறைய விருச்சிக ராசிக்காரருக்கு அம்மாவ புடுங்கிட்டாரு. அம்மாவோட ஹெல்த்ல வந்து ஒரு செக் வச்சுட்டாரு. நெறைய வீட்ட வந்து ஒரு டார்ச்சர் பண்ணிட்டாரு. வண்டிய மாத்த வச்சுட்டாரு. வாகனத்த மாத்த வச்சுட்டாரு. வீட்ட மாத்த வச்சுட்டாரு. இல்ல வீட்டின் மூலமா ஒரு கடன வர வச்சுட்டாரு. நெறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாரியான விளைவுகள்லாம் குடுத்து கொண்டிருந்த சனி இப்ப 5ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். இந்த 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணியம் ஆயிடுச்சுங்க மேடம். இது வந்து அப்படிலாம் ஒண்ணுமே இல்லங்க. நெறைய குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான நேரமாக 5ஆம் இடத்துல போய் சனி அமர்கிறார். உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்குமான ஒரு சிறு சிறு இடைவெளியை வந்து குடுக்க போறாரு. அது சுப விரயமாகத்தான் இருக்கும். இப்ப பிள்ளை கல்யாணம் ஆகி போறா அப்படின்னா, அந்த இடைவெளி வரும்ல. பிள்ளை ஹாஸ்டல்ல போய் படிக்க போறா. பிள்ளை வெளிநாட்டுல போய் படிக்க போறாங்க. பையன் வந்து ஒரு இடத்துக்கு முன்னுக்கு வரப்போறான்னா, நம்மள விட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது தானே. அந்த மாரி சில ஒதுங்கல குடுக்க போறாரு. சில பேருக்கு உங்க நாட்டல் ஹாரோஸ்கோப் நல்லா இல்ல அப்படின்ற பட்சத்துல மட்டும் தான் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வருமே தவிர, அது கூட ஒரு 35 வயசு, 40 வயசு பிள்ளைகள வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது மூலமா ஒரு பஞ்சாயத்து வருமே தவிர, சிறு வயது குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தைகளுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு ஒரு மாரியான ஆங்சைட்டியா இருக்கிறது, ஒரு மாரி மந்தமா இருக்கிறது, இந்த மாரியான நிலைமையெல்லாம் சனி கொஞ்சம் இண்டிகேட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ நீங்க உங்களுடைய பூஸ்டப் அப்படின்றது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய வருடமாகத்தான் இருக்கு. நெறைய விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு வந்து இதுவரைக்கும் இருந்த பித்து புடுங்கல்லாம் போதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் உங்கள அழிக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நம்புவீங்களோ, நம்பலைங்களோ தெரியல.
அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்கன்ற மாரி ஏதோ ஒரு தாட் எல்லாம் ஓடிட்டு இருந்ததோ, கண்டிப்பா அது ஓட மாரியான சூழ்நிலையை சனி கிரியேட் பண்ணியிருப்பார், ராகு கிரியேட் பண்ணியிருப்பார். அந்த மாரி விஷயத்திலிருந்து வெளிவருவதற்கான நேரம் அப்படின்னு தெரியும். யார் உங்கள அழிக்க நினைக்கிறார்களோ, அவங்களோட முகத்திரையை நீங்க கிழிப்பீங்க. அவங்க உங்க முன்னுக்கு வந்து நிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து இந்த 2025வது வருடம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு அப்புறம் நிகழ்வதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட்டுக்கவே வேணாம். 4ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறனால குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில உங்களுடைய சொல்வாக்கும் சரி, உங்களுடைய செல்வாக்கும் சரி, தைரியமா நீங்க வந்து சொல்லலாம். இதுவரைக்கும் உங்கள மதிக்காம இருந்த வீட்டுக்காரரா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் உங்கள மதிக்காம இருந்த உங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இனிமே உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்ப குடுப்பாங்க. இனிமே உங்களுடைய சிந்தனை அப்படின்றது ஒரு ஞான மார்க்கமா இருக்க போகுது. இதுவரைக்கும் நெறைய இடத்துல வந்து என்ன விருச்சிக ராசி யூசுவலி நான் சொல்ற மாரி அவ்வளோ டக்குன்னு ஏமாற மாட்டாங்க. ஆனா ஒன்ஸ் ஏமாந்துட்டா அதுலருந்து வெளிவர்றது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அந்த மாரி சூழல்லாம் போன தடவ கிரியேட் பண்ணியிருப்பாரு சரி. ஆனால் இந்த தடவை உங்களுடைய கொஞ்சம் இதயம் சம்மந்தப்பட்ட பெண்களாக இருந்தால் மார்பு சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும் கவனம், கவனம், கவனம். கொஞ்சம் மூச்சு விடுறதுல பிரச்சனை, கொஞ்சம் ஆஸ்மா எட்டி பார்க்கறது, இந்த மாரியான சூழல்லாம் வந்து புதன் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் அதில் கவனம் தேவை. அத தாண்டி விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு பெருசா பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க எதை பற்றியுமே கவலை கொள்ள வேண்டாம். இதுவரைக்கும் குரு பார்வை இருந்துச்சு. இனிமே குரு பார்வை இல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குங்க. அத விட வேற என்ன வேணும்? நம்மளுக்கு தேவை அதானே. நம்ம நல்லா இருக்கணும். இல்ல வீட்ல இருக்கவங்க நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருப்போம். இல்லாட்டி நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க. அதனால 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை 2ஆம் இடம்ன்றது தனம், வாக்கு, நேத்திரஸ்தானம். அப்ப இந்த 3 இடத்திற்கும் குருவோட பார்வை வருவனால கண்டிப்பாக பணப்புழக்கம் அப்படின்றது அதிகரிக்க போகிறது. நீங்க நம்புனாலும் சரி, நம்பாட்டியும் சரி அதுதான் உண்மை. கண்டிப்பாக பணப்புழக்கம் அப்படின்றது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. நான் ஏற்கனவே நான் சொன்ன மாரி நெறைய உங்களுடன் பழகி உங்களை ஏமாற்றியவர்களுடைய முகத்திரை உங்களுக்கு தெரிய போகுது. யார் உங்கள அழிக்கணும்னு நெனச்சாங்களோ, அவங்க உங்க முன்னாடி அழிஞ்சு போறத நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு ராகு, கேதுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார்கள். அதே மாரி அ கும்பத்தில வந்து ராகு அமர்தல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சரியான விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி குடுக்குங்க. 4ஆம் இடத்தில் ராகு வந்து உட்கார்றது அப்படின்றது, குடும்பத்துக்குள் இதுவரைக்கும் இருந்த தேவையற்ற பூசல்களை எல்லாம் வந்து இனம் கண்டு கொள்வதற்கான நேரத்த உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி குடுத்துரும். அதனால கண்டிப்பாக குடும்பம் அப்படின்ற ஸ்தானத்தையும் சரி, ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் நான் சொன்ன மாரி. அது மாரி பெரிய கார் வாங்குறது, இல்ல பெரிய வீடு வாங்குறது, இல்ல இடம் உங்க கைக்கு வர்றது, பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வர்றது, இதுவரைக்கும் நீங்க வந்து போணும்னு நெனச்சிட்டு இருந்த இடங்களுக்கெல்லாம் டிராவல் பண்றது, கொஞ்சம் பிரம்மாண்டமான இடத்துல போய் இருக்கிறது, கொஞ்சம் ஒரு மாரியான ரெசார்ட்டுக்குலாம் போறது, இந்த மாரியான தன்மை எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடுக்கும். கண்டிப்பா ஜனவரி மாசத்துலருந்தே ஆரம்பிச்சிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த வருட பலன் எல்லாமே வந்து இருக்கிற கிரகங்களுடைய ஆளுமைய வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. அந்த வகையில பார்த்தோம் அப்டின்னா, சனி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. 5ஆம் இடத்துக்கு சனி போறதுக்கு முன்னாடியே 4லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போம்போது, 4ஆம் இடத்தோட தன்மையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு தான் போவாரு. அப்ப இந்த 5ஆம் இடத்தில் போகக்கூடிய சனி சிந்தனையில் பயங்கரமான ஒரு தொய்வு நிலைய குடுப்பாரு. அதுல கொஞ்சம் கவனம். நான் திரும்பவும் சொல்றேன். எல்லாமே ஒரே மாரி இருக்குமானா, ஒரே மாரி இருக்காதுங்க. ஒரு பிளானட் பிளஸ் குடுத்தா, ஒரு பிளானட் மைனஸ் குடுக்க தான் செய்யும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை சூப்பர். 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை அமோகமா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 12ஆம் இடத்திற்கு குரு பார்வை கண்டிப்பாக சுப விரயத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு லேண்டோ, இல்ல இதுவரைக்கும் ஒரு இடத்த முடிக்கலாம்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு காச குடுத்து நீங்க இந்த இடத்துக்கு முடிக்கணும். அந்த இடத்துல அது செலவு தான். ஆனா சுப செலவா நடக்க போகுது. குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க போகுது. இந்த மாரி நெறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கப் போகிறது. அதுலயும் எஸ்பெஷலி நீங்க விருச்சிக லக்னமா இருந்தீங்கன்னா, உங்க வீட்ல குவா குவா சத்தம் கேட்கப் போகிறது. கண்டிப்பாக குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பயங்கரமான ஆதாயம்லாம் கிடைக்கப் போது. எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால், உங்களுடைய சிந்தனை அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு சின்ன தொய்வு ஏற்பட போகுது. அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. தேவையில்லாத ஒரு லிட்டில் விரக்தி எட்டி பார்க்கலாம். அதெல்லாம் தேவையே இல்ல. அதான் சும்மா ஏதோ டைம் பீரியடுங்க. ஸோ விருச்சிக ராசி மாரியான ஒரு ஒரு வலிமை பொருந்தியவர்கள் மனதால வேற யாருமே கிடையாது. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஞான மார்க்கத்துல இருக்கிற ஆட்கள் யாருன்னா 12 ராசியில அது விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் தான். ஆனா இந்த தடவ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய பொறுமையே சோதிக்கிற வண்ணமாகத்தான் பிளானட்டரி பொசிஷன்லாம் இருக்கு. ஸோ முதல்ல இந்த 2025வது வருஷம் ஒண்ணும் பெருசா அவதிப்பட்டுக்க போறதில்ல. 26, 27க்கு அப்புறம் நம்ம வரக்கூடிய ஆண்டுகள்ல அதுக்கான பலன்லாம் பார்த்துக்கலாம். இந்த வருட பலனை பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முதல் 3 மாதங்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் விலகப் போகிறது. அடுத்த 3 மாதங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து, அதாவது உங்க மாமனார், மாமியார் வழியாக, இல்ல உங்களுக்கான பூர்வீக சொத்து, அத்தை வழியாக இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து எல்லாம் உங்களுக்கு கை வருவதற்கான, இல்ல அவங்க மூலமா ஒரு ஆதாயம் கிடைப்பதற்கான விஷயத்தையோ வந்து கிரியேட் பண்ண போகுது. இல்லையா புதுசா வண்டி, வாகனம், நிலம், இடம் அதெல்லாம் பார்க்க போறீங்க. அம்மாவோட உடல்நிலைலாம் தேறி வரப்போகுது. அதனால அத பத்தி நீங்க எதுவுமே கவலைப்பட்டுக்கவே வேணாம். சூப்பரா இருக்க போகுது. அப்பாவோட ஹெல்த் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக
100 அண்ட் 200% பார்த்து கொள்ள வேண்டிய தருணத்தில் தான் இருக்கிறீர்கள். ஓகே. அதுக்கப்புறம் ராகு கேதுவோட பொசிஷன் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கிறனால, முயற்சிகள் அனைத்தும் பிரம்மாண்டமா தான் இருக்கும். அதுக்காக போடக்கூடிய எஃபெக்ட்டும் பிரம்மாண்டமா இருக்கும். 4ஆம் இடம் அப்படின்றது தாங்க படிப்ப குறிக்கக்கூடிய இடம். அப்ப நெறைய விருச்சிக ராசிக்காரர்கள் புதுசா ஏதோ ஒண்ண படிக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ராகுனா பிரம்மாண்டமா இருக்கிறது. அத பத்தி படிக்கலாம். அதுவும் இன்னும் சொல்லப்போனா 11ஆம் வீடு கும்ப வீடு, அமானுஷ்யங்கள் நிறைந்த வீடு. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்ப நெறைய விருச்சிக ராசிக்காரங்கள் கொஞ்சம் ஜோதிடம் கத்துக்கலான்னு கூட போவீங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் பிரபஞ்ச ஆற்றலை உணரலான்னு போவீங்க. அதற்கான எனர்ஜிலாம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணலான்ற மாரி படிப்பு சம்மந்தப்பட்டு புதுசா ஏதோ ஒரு படிப்ப படிப்பீங்க. நீங்க 60 வயசுக்காரங்களா இருந்தாலும் சும்மாவாவது ஒரு புக்க வாங்கி படிப்பீங்க. இல்ல புதுசா ஏதோ ஒரு கோர்ஸ்ல போய் சேருவீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்க போகுது. உங்களுக்கான பெயர் புகழ் கிடைக்க போகுது. நீங்க குருவாக இருந்து எல்லாருக்கும் அருள் பாவிக்க போகிறீர்கள். உங்களோட பேச்சு எடுபட போகுது. உங்களுக்கான என்ன சொல்றது? இதுவரைக்கும் நான் பண்றேன், நான் தான் பண்றேன்னு தெரியாமயே இருக்கு அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, ஓ! நீங்க தான் பண்ணீங்களாங்க, சூப்பர் வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சபை அங்கீகாரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது கிடைக்க போகுது. அதுக்கெல்லாம் நீங்க ஆசைப்படுற ஆள்லாம் கிடையாது. ஆனா இந்த தடவ கூப்பிட்டு நின்னு உங்கள பாராட்ட போறாங்க. நெறைய மைக்கு, கேமராலாம் பார்க்கக்கூடிய ஆட்களாக இந்த தடவ விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பா இருக்க போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. நெறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க. முதல் விஷயம் என்னன்னா, குடும்பத்துல நிம்மதி பிறக்க போகுது. நான் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டே இருக்கேன்னா, அது மட்டும் தான் இத்தன நாளா பஞ்சாயத்தா ஓடிட்டு இருந்தது. அதுல ஒரு மிகப்பெரிய நிம்மதி இருக்க போகுது. அட்லீஸ்ட் 1 கிராம் தங்கமாவது இந்த தடவ சேரப்போகுது. சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நகை சேர்தல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. குருவுடைய பார்வை பலத்தால். சரியா? 2ஆம் பார்வை பலம். 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறனால, கண்டிப்பா குடும்பத்தில நகை சின்ன கண்ண போய் டெஸ்ட் பண்ணிட்டு வர போறீங்களோ? அப்படிதான் தோணுது. நெறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்ணு சம்மந்த பிரச்சனை லைட்டா எட்டி பார்க்க போது. அ அதுக்கான ஒரு சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ கண்ணாடி போடுறதுக்கான நேரம் அப்படின்றதோ, இல்ல கண்ணு வலி வர்றதுக்கான நேரம் அப்படின்றதோ இருக்க போது. இல்ல இதுவரைக்கும் கண்ணாடி போட்டிருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஐ பவர்லாம் செக் பண்ணிக்க வேண்டிய டைம் பீரியடா இருக்கு. அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. நான் திரும்ப சொன்ன மாரி வாக்குஸ்தானம் சாதுரியமா ஆகப்போது. நெறைய பேருக்கு இன்ட்யூஷன் பவர் மூலமா நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடக்க போதுங்க. யாரையும் தயவு செஞ்சு மனசால இந்த நேரத்துல நீங்க சாபம் குடுத்துறாதீங்க. 5ல வேற சனி உட்கார்ந்திருக்காரு. அதனால அப்படியே பளிச்சிரும். அதனால நெறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த இன்ட்யூஷன் அதிகரிக்க போகிறது. யாருக்கு அதிகரிக்குதோ இல்லையோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நெறைய இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்க போகுது. அதன் மூலமாக நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளக்கூடிய தன்மைக்குள் நீங்கள் வரப்போகிறீர்கள். நெறைய குருமார்களுடைய ஆசி கிடைக்கப் போகிறது. நெறையா கடவுளுடைய பேரருள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. காவல் தெய்வங்களின் வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன குடுக்க போகுது. கொஞ்சம் சனியோடைய அமைப்பு ஒரு மாரி 5ஆம் இடத்துல உட்கார்ந்து ஒரு மாரி இருக்கிறனால கண்டிப்பாக இந்த தடவ விருச்சிக ராசிக்காரங்க என்ன ஆனாலும் சரி, ஒரே ஒரு தடவ பிள்ளையார்பட்டி போய் பார்த்துட்டு வந்துருங்க அவர. பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்து கற்பக விநாயகர பார்க்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்களை வந்து சேரும். அப்படி இல்லையா, ஒண்ணுமே பண்ணாதீங்க. டெய்லி மூல நட்சத்திரத்தன்னைக்கு சாரி அ மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு அனுமன் வழிபாடு, இல்ல அனுமன் சாலிசா உங்க வீட்ல உட்காந்து கேளுங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும், மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து சேரும். விருச்சிக ராசிக்காரங்க இத பத்தி பெருசா கவலைப்பட்டுக்கவே வேணாங்க. ஒண்ணும் பெரிய கெடுதல்லாம் இல்ல. குரு 6க்கு வந்துட்டார். அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். குருவோட பார்வை பலன் நல்லா இருக்கு. அது நம்மள சூப்பரா இயக்க போகுது. ஸோ 2, 4, 12 இடங்கள்லாம் இயங்க போகுது. அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. சனியும் சுபரோட வீட்ல தான் உட்கார்ந்து அருள் புரியிறார். அதனால ஆத்ம ஞானம் அப்படின்றது அதிகரிக்க போகுது. இன்ட்யூஷன் பவர் சூப்பரா இருக்க போகுது. நெறைய பேருக்கு சக்சஸ் கிடைக்க போகுது. உங்களுடைய பேச்சு எல்லா இடத்துலயும் விடுபட போகுது. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது சபையில. இதுவரைக்கும் உங்கள பத்தி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணவங்கலாம் உங்களுடைய தன்மை, உங்களுடைய தகுதிய பார்த்து வியக்க போறாங்க. யாருக்கெல்லாம் நீங்க இதுவரைக்கும் காட்டாம உங்களோட திறமைய ஒளிச்சு வச்சுட்டு இருந்தீங்களோ, உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு உங்கள் திறமையும், தகுதியும் காட்டப் போகிறீர்கள். உங்கள் தகுதிக்கு கரெக்ட்டான தரமான சம்பவம் இந்த தடவ காத்திருக்கு. தாராளமா அதுக்காக வெயிட் பண்ணலாம். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் கிடைக்கப் போகுது. அதெல்லாம் தாண்டி வெளிலலாம் கிடைக்குது. வீட்டுக்குள்ள கிடைக்க மாட்டேதுன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தடவ வீட்டிலேயும் உங்களுடைய சொல்வாக்கும், செல்வாக்கும் அதிகரிக்கிறதுக்கான நேரம் பீரியடா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. கவலையே பட வேண்டாம். 5ல் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் குழந்தைகளுடைய ஹெல்த்த பார்த்துக்கணும். குழந்தையிடம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். அதே மாரி யோசிக்கிற தாட் ப்ராசஸ்ல கவனமா இருக்கணும். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே. கண்டிப்பாக வாராகி வழிபாடு செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள். தெய்வங்களுடைய வழிபாடு செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சனியுடைய வீரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. கவலையே பட வேண்டாம். உங்களுடைய தாட் ப்ராசஸ கரெக்ட்டா வச்சுக்கிட்டு, இந்த டயத்த விட்டீங்கன்னா 30 வருஷம் ஆகும் திரும்ப வர்றதுக்கு. அதனால கரெக்ட்டா சூப்பரா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நெறையா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய டைம் பீரியடா இருக்கு. நெறைய பேர் இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்லாம் பார்க்க போறீங்க.
அது ஃபுல்லா இந்த வருடம் ஃபுல்லா உங்கள இயக்க போகுது. ரொம்ப நெறைய பேருக்கு 111லாம் கண்ல படப்போகுது. 666 கண்ல படப்போகுது. நீங்க போற வழிக்கு முன்னாடிலாம் அந்த 444 நம்பர்லாம் நீங்க பார்க்க போறீங்க. அல்டிமேட்டா இருக்க போதுங்க. கவலையே படாதீங்க விருச்சிக ராசிக்காரங்க. சூப்பரா இருக்க போகுது இந்த தடவ விசுவாச வருட தமிழ் புத்தாண்டு.